ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத். வணக்கம் நண்பர்களே. பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிர்ஷ்ட நிறம், ஒரு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை, அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். நம்முடைய ராசிக்கு உரிய நிறத்துல உடை உடுத்துறது, அந்த நிறத்துல ராசி கற்களை நம்ம அணிஞ்சிக்கிறது, அதே மாதிரி அந்த நிறத்திலான பொருள் ஏதாவது ஒண்ணு நம்மோட வச்சுக்கிறது. எடுத்துக்காட்டா கர்ச்சீப் வச்சுக்கலாம், இல்ல கீச்செயின் வச்சுக்கிறது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 2024வது வருஷம் ஒவ்வொரு ராசிகளினுடைய அடிப்படையில எந்த நிறத்தை நம்ம அதிகமா பயன்படுத்தணும்னா, கிரகங்களோட மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து மீண்டு நன்மைகள் அதிகம் பெறலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிறங்கள் நம்முடைய அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தும். ஜோதிட சாஸ்திரப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அவர்களினுடைய எனர்ஜிக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிறங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒவ்வொருவரும் தங்களுடைய ராசிக்கு ஏற்ற நிறங்களை தொடர்ந்து பயன்படுத்துறதன் மூலமா பல நன்மைகள் அவங்களுக்கு பெற வாய்ப்பு இருக்கு. நிறங்களுக்கும் நம்முடைய ஆறாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதா சொல்லப்படுது. நம்முடைய ஆறாவுக்கு சாதகமான நிறங்கள்ல உடை அணியும் போதோ அல்லது சாதகமான நிறங்கள்ல ஒரு பொருட்களை பயன்படுத்தும் போதோ நமது உடலும் மனமும் நல்ல எனர்ஜியாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறதா உணரப்படுது. நம்முடைய ராசிப்படி இந்த 2024வது வருஷம் எந்தெந்த கோயிலுக்கு போய் என்ன வழிபாடு செய்தால் நன்மை அதிகமா நடக்கும், அதே மாதிரி என்ன பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுல அதிகமா நமக்கு நன்மை நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு. அப்படி 2024வது வருஷம் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன நிறத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதிக நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளியில கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். முதல்ல மேஷ ராசியை பார்ப்போம். மேஷம் அப்படின்னாவே ஒரு நெருப்பு ராசி. இதனால 2024வது வருஷம் இவங்க சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்தினாங்கன்னா அதிர்ஷ்டமும் நன்மைகளும் கிடைக்கும். சிவப்பு நிறம் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலும் இவங்க வடக்கு திசையை இந்த ஆண்டுல அதிகமா பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட இலக்குகளை நோக்கி அவங்க எளிதாகவும் உற்சாகத்துடனும் முன்னேற முடியும். அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள். இந்த 2024வது வருஷம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆக்கப்பூர்வமானதாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் இருக்கும். உங்களுக்கு பதற்றம் கவலைகள் குறைவதற்கு இந்த ஆண்டுல நீங்க மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. மஞ்சள் நிறம் உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வையும் தைரியத்தையும் மற்றும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024வது வருஷம் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும். இந்த ஆண்டுல சில்வர் நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்துறதன் மூலமா அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும். வெள்ளி நகையில முதலீடு செய்யறது, வெள்ளி நகைகளை அணிகிறது, இதெல்லாமே உங்களுக்கு மிகுந்த லாபத்தை தரும். அடுத்ததா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தெய்வ சக்தியால பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த 2024வது வருஷம் நீங்க வெள்ளை நிற பொருட்களையும் வெள்ளை நிற ஆடையும் அதிகமா பயன்படுத்துறதன் மூலமா தெய்வீக தன்மை உங்களை எனர்ஜியா எப்பவும் வச்சிருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தொடர்புகளை அதிகப்படுத்தி கொள்றது நல்லது. லைட் ப்ளூ கலர் அதிகம் பயன்படுத்துறதன் மூலமா மற்றவர்களோடு நல்ல உறவை பாதுகாக்கலாம். உங்களுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்கு சரியா புரிய வைக்க முடியும். மற்றவர்களோடான தொடர்பு உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஆற்றலும் அதிகாரமும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு நீங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துறதன் மூலமா உங்களினுடைய தனித்தன்மை வெளிப்படும். இந்த நிறம் உங்களை எப்போதும் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கும். இது மற்றவர்களுடனான உங்களின் உறவை பலப்பட செய்யும். துலாம் ராசிக்காரர்கள். இந்த 2024வது வருஷம் உங்களுடைய வளர்ச்சி தொடரும். தெற்கு திசையை அதிகமா பயன்படுத்துறதன் மூலமா உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு பிங்க் நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்துங்க. இது உங்களை புத்துணர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் எப்போதும் வைத்திருக்க உதவும்.
அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த 2024வது வருஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் தந்திரமாக செயல்பட போறாங்க. ஆண்டினுடைய பெரும்பான்மையான பகுதி மிகவும் அதிர்ஷ்டகரமானதாகவே இது உங்களுக்கு அமையும். உங்களினுடைய அறிவுத்திறன், முடிவெடுக்கக்கூடிய திறன் நன்றாக வெளிப்படும். இவற்றை சரியாக வழிநடத்தி செல்வதற்கு ஊதா நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஊதா நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்தும் போது உங்களின் முதலீடுகள் லாபகரமானதாக அமையும். தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024வது வருடம் மிகவும் தெளிவை தரப்போகிறது. சனி மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகுது. இந்த ஆண்டுல நீங்க இண்டிகோ நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அதை ஏற்படுத்தும். எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அது கொடுக்கும். மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்க போகிறது. இயற்கையுடன் சார்ந்த விஷயங்கள் உங்களது வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக்கும். இந்த ஆண்டுல பச்சை நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்துறதன் மூலமா உங்களுக்கு புதிய உத்வேகம் அளிக்கும். வீட்டிற்குள் செடிகள் வைத்து வளர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததா கும்பராசிக்காரர்களே. இந்த கும்பராசிக்காரர்கள் இனிதான் வாழ்க்கை அப்படின்னா என்னங்கிறத உணர போறாங்க. ராகு கேது இவங்களுக்கு அபரிமிதமான வலிமையை தரப்போறாங்க. உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்க இளம் சிவப்பு நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்துங்க. இந்த தைரியத்தின் மூலமா உங்களினுடைய ஆசைகளும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். மீன ராசிக்காரர்களே, இந்த 2024வது வருஷம் உங்களுக்கு வலுவான அடித்தளம் அமைக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். நீங்க இந்த ஆண்டுல அடர் மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துறதுனால நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் செய்ய உதவியா இருக்கும். படிப்பு, வேலை, தொழில் என எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல நினைத்தால் அடர் மஞ்சள் நிறத்தை நீங்க அதிகமா இந்த வருஷம் பயன்படுத்தணும். நான் மேற்சொன்ன நிறங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம்.